இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக வசனமானது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா புது பலனை அடைந்து கொள்வார்கள். புது பலனை அடைவது மாத்திரமல்ல, அவர்கள் எழுந்து என்ன செய்வாங்க, பிரகாசிப்பார்கள். இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். புது பலனை பெற்றுக்கொண்டு எனக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள், எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு மூன்று காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, காத்திருக்குதல். இரண்டாவது, புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இப்படி மூன்று காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, முதலாவது காத்திரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேளையிலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. என்னுடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ என்ன செய்ய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். எப்போதுமே பாருங்க, காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவருக்காக நாம் காத்திருக்கும்போது வெயிட்டிங், அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தின் வேலைக்காக நாம் காத்திருக்கும்போது அவர் எப்பொழுது என்னை ஆஸ்வதிப்பார், அது வரைக்கும் நான் என்ன செய்வேன், காத்திருப்பேன். ஏனென்றால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் குறித்த வேளையிலே அவர் நமக்கு தருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆமென், காத்திருக்க வேண்டும். அநேகருடைய பொறுமை இதில் விளங்கும். விசுவாசம், பொறுமை, இவையெல்லாம் எதற்காக ஆண்டவர் சொல்கிறார்னா, நீ என்னுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீ காத்திருந்தால் மட்டுமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவிர நீ அவசரப்பட்டு நீ நினைக்கிற விரும்புகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொள்ளக்கூடாது. நீ பொறுமையாக இருந்தால் நான் உனக்கு அளிக்கிற நன்மையினால் நீ திருப்தி ஆவாய். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அளிக்கிற நன்மையினால் திருப்தி. அதனால தான் நாம் என்ன செய்யணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் வரை ஆண்டவர் சொல்ல, இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தேவன் ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு மனிதனும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்ன செய்வேன், காத்திருப்பேன். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா, விசுவாசத்தினாலே அவன் காத்திருந்து தேவனுடைய ஐஸ்வரியத்தை சுதந்திரிக்கும்படி அவன் காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையிலே, பாருங்கள், குறித்த காலத்திலே நான் வருவேன். ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே இயேசு இந்த பூமியில் நமக்காக பிறந்தார். ஆண்டவர் காலங்களை குறித்து வைக்கிறார். எப்பொழுது உங்களை உயர்த்த வேண்டும் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் சரியாக தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வந்து கொடுப்பார். அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ காத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காக காத்திரு. கர்த்தர் சொல்ல, எனக்காக நீ காத்திரு, என்னுடைய வேலைக்காக காத்திரு. அவசரப்பட்டு இந்த உலகத்தால் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க விருப்பப்படாதே, முயற்சிக்காதே. நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அது இன்றும் என்றுமே அழியாது. எந்த ஒரு மனிதனும் அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த ஐஸ்வர்யம்
தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கும்படி காத்திருக்க வேண்டும். பாருங்க, 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் காத்திருக்கிறது என்றால் இன்னொரு விஷயம் அதில் இருக்கிறது. எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது அதை சுதந்திரிக்கும்படி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த 10 கன்னிகைகள் அந்த கல்யாண வீட்டிற்கு விளக்கு ஏந்தும்படி அழைக்கப்பட்டார்கள். அது 5 பேர் என்ன செய்தாங்க? கையில் எண்ணெய் கொண்டு வரவில்லை. அதனால் மணவாளன் வருவதற்கு தாமதித்த போது 5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? உறங்கி விட்டார்கள், எச்சரிப்பு இல்லை. ஆனால் 5 பேர் விழித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருக்கிறது முக்கியம் இல்லை, நீ காத்திருப்பதோடு எதிர்பார்ப்பதோடும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்போது ஆசீர்வதிப்பார். ஏன்னா இமைப்பொழுது ஒரு செகண்ட் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வந்துவிட்டு போய்விடும். அது வரும்போது நாம் கவனமாக இருந்து சுதந்திரிக்க வேணும். இந்த மணவாளன் வரும்போது 5 பேர் தூங்கிட்டாங்க. 5 பேர் என்ன செய்தாங்க? விழித்திருந்தார்கள். இப்போ 5 பேர் தூங்கினவங்க விளக்கு என்ன செய்து விட்டது? அணைந்து விட்டது. திடீரென்று மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே எழுந்து பார்த்தா விளக்கு அணைஞ்சிருக்கு. அதில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. ஐயோ, எண்ணெய் இல்லையே என்று இந்த 5 பேர்கிட்ட வந்து அந்த 5 பேர் என்ன செய்தாங்க? விழித்திருந்தார்கள், எண்ணெய் கொண்டு வந்திருந்தார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த எண்ணெய் இருந்தால் கொடுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இது எங்களுக்கே பத்தாது, உங்களுக்கும் எனக்கும் போதாமல் இருக்கபடி நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கிங்க. ஏனால் மணவாளன் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி தான், திடீரென்று அது வரும் ஒரு நாளில். அது வரும்போது நீங்கள் கவனமாக இருந்து என்ன செய்யணும்? அதை சுதந்திரிக்க வேண்டும். அப்படி தான் மணவாளன் வந்துவிட்டார். திடீர்னு நடுராத்திரியில் விழித்திருந்தவர்கள் 5 பேரோடு கூட அவர் கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசித்து விட்டார். இந்த 5 பேர் மறுபடியும் கதவை தட்டி, ஐயா நாங்கள் வருகிறோம் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அங்கே இடமில்லை. அப்போ காரணம் என்னென்னா, காத்திருக்குதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் காத்திருக்குதல். காத்திருந்தான். பாருங்க, ஆபிரகாம் காத்திருந்தான். ஆண்டவர் அழைச்சாரு. அவனை அழைத்த உடனே கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து எத்தனையோ வருடங்கள் கழித்து அவனை ஆசீர்வதித்தார் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வருடங்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் பாருங்க, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக நான் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் கிட்டத்தட்ட அவனை அழைத்து, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். அவன் வந்துட்டான். ஆனாலும் குறித்த காலம் வருகிற வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமானது தேவன் குறித்த காலத்திலே அது கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் குறித்த காலத்திலே அது நிச்சயமாக நடக்கும். அந்த குறித்த காலத்திலே அது பிறக்கும்போது தான் அது தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். வாசிங்க 17, அது ஆதியாகமம் 17 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன்னை மிகவும் அதிசயமாய் பல்லுக பண்ணி
ஆனால் சொல்லார் பாருங்க, அவனுக்கு உன்னை அதிசயமாய் நான் பழுக பண்ணி அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க, உன்னிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை நான் அதிகமாக என்ன செய்வேன். இது தேவனுடைய வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தம், அவனுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களுமே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்த தேவன் கொடுத்ததை ஒரு நாள் யாரும் சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும், காத்திருக்கணும் கர்த்தருக்காக. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும். இந்த உலகம் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், அது ஒரு நாள் இல்லை என்றால் அது மறைந்து விடும். ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாக்குத்தத்தமான வசனங்கள் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, நான் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார் பாருங்க, ஆபிரகாமை பார்த்து, ஐயா நீ ஒரு குழந்தைகள் என்று இயங்கிக் கொண்டு இருக்கிறாய், ஆனால் உன்னை குறித்துடைய திட்டம் என்னன்னா, நீ அதிகமாய் பழுகி பெருகி உனக்குள்ளே ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதாவது ராயல் ஃபேமிலி, அதாவது ராஜ வம்சத்தை உனக்குள்ளே நான் உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருந்தான். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் தருவேன். ஆபிரகாமுக்கு என்ன, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணி கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான என்னதுன்னா கர்த்தர் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நம்ம கடந்து வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். அதில் தான் சொல்றாரு, என் உடன்படிக்கையை உன்னோடு நான் ஏற்படுத்துவேன், உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கும் நானே தேவனாக இருந்து உனக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று அவர் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அது அப்புறம் பாருங்க 21 அதிகாரத்தை கொடுங்க, 1 வசனத்தை வாசிங்க. 21 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே, அதான் முக்கியமாக கவனிக்கணும். கர்த்தர் அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையின்படியே, அதான் உடன்படிக்கை வாக்குத்தத்தம். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தின்படி தான் பைபிள் நமக்கு இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டு பாருங்க. கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது அவர் சொல்லிட்டார்னா அது கண்டிப்பாக அதை நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமானது யாராலும் தடை செய்ய முடியாது, இயற்கையால் தடை செய்ய முடியாது. சாராள் வயது முதிர்ந்தவளாக இருந்தால், ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவளுக்குள்ளே கிரியை செய்தது. அவளுடைய இயற்கை முக்கியமல்ல, எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது நமக்குள்ளே வந்து பலிக்கும். அல்லேலூயா. அது மாறாது, அது மாறவே மாறாது. ஆபிரகாம் சாராள் நினச்சா, ஐயோ எனக்கு வயதாகிடுச்சு. ஆபிரகாம் நினச்சா, எனக்கும் வயசாகிடுச்சு. உன்னுடைய வயது எனக்கு முக்கியம் இல்லை, என் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உனக்குள்ளே வந்து பலிக்கும்போது அது எந்த சூழ்நிலையிலும் அது நடக்கும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதது போல தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் அதை உருவாக்கி தருவார். ஒன்றுமே இல்லாத இடத்துல உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அந்த நாள் தான் நாம் என்ன வைக்கணும்?
ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, நாம் விரும்புகிற நேரத்தில் கிடைக்கலையே என்று நாம் மங்களாய்க்கக்கூடாது. பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் காத்திருத்தல். இரண்டாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் என்ன செய்வாங்களா? புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து பாருங்க, புது பலன். ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிய பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன கொடுத்து கொண்டிருக்காரு? புதிய பலத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் எல்லாம் நினைக்கலாம், ஐயோ நமக்கு வயதாகிவிட்டது, என்னால் முடியலை, எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை, எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு புதிய பலத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. புதிய பலத்தை நான் உனக்கு தருவேன். நீங்கள் விசேஷம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபை நீங்கள் வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் தன் தகப்பனார் ஈசாக்கை விட்டு அவன் பிரிந்து போனான். ஏசாவின் நிமித்தம் பிரிந்து போனான். ஆனால் அவன் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை பலப்படுத்தி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க, ஆதியாகமம் 28 5வது வசனத்தில் வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரிய தேசத்தான் ஆகிய பெத்தவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போகவும் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும். யாக்கோபு அடுத்து வாசிங்க. யாக்கோபு தன் சகோதரனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகளில் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனும் ஆகிய இஸ்மவேலின் குமாரத்திகளில் நெபாயோத்தின் சகோதரியும் ஆகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி அவன் படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். நீ வடக்கேயும் மேற்கையும் கிழக்கையும் இடம் கொண்டு என்ன செய்வாய்? நீ பெருகுவாய், பரம்புவாய். வாக்குத்தத்தப்பட்ட சந்ததியாக இருக்கிறான். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்குக்கு அவன் பிள்ளையாக இருக்கிறான். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு வந்திருக்கிறது.
ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் நமக்கு அது பலிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பலிக்கும். அப்ப நமக்கு இப்ப வருகிற ஆசீர்வாதங்கள்னா ஆண்டவர் சொல்ல கை பிரயாசங்கள், நீ கைக்கு சில வேலைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீ கர்த்தருக்கு காத்து, கர்த்தருக்கு ஏற்றவர்களே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை காத்து சூழ்நிலையை பார்க்க வேணாம். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறது, சூனியமாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. இல்லை, ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனேன்னா அவன் மலை வாங்காம தேசத்தில் வளர்ந்து கொண்டிருந்தான், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை நம்பி அவன் பிரயாணம் பண்ணி போனான். கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல யாக்கோபு பாருங்க, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்ததுனால அவன் என்ன செய்தான், தன் லாபாரத்தில் தன் தாய் மாமனத்தில் போகும்படி அவன் போகும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அங்கேயும் அந்த ஆபிரகாம் அவர் சொன்னார், யாக்கோபு கூப்பிட்டு சொன்னார் அந்த கனவுல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக நான் இருக்கிறேன், ஒரு தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. அதனால நம்மளுடைய சந்ததியை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இன்றைக்கு மாறுகிறீர்களோ, உங்களுடைய சந்ததி வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக இருக்கிறது. அந்த சந்ததியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவு கொள்வார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து சொன்னார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகளின் மேலும் நம்முடைய சந்ததியின் மேலும் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாமை கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன கிரியை செய்யணும். யாக்கோபு ஒரு வனாந்தரத்தை வந்து படுத்துருக்கான். ஆண்டவனை பார்த்துருந்ததுனால தான் என்ன செஞ்சார் ஆண்டவர், அவன் கூட இருந்ததுனால. அல்லேலூயா. அவன் கூட இருந்ததுனால தான் அந்த இரவிலே அவனை தேற்றும்படி வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லார், அவனை தேற்றும்படி அவர் வந்தார். வந்து ஆண்டவர் சொல்லார், வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, நான் படுத்திருந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக தருகிறேன். ஏனென்றால் அவன் படுத்திருந்த பூமி தேவ தூதர்கள் கேட் ஆஃப் ஹெவன், வானத்துக்கு பூமிக்கு ஏறுகிற இடமாக இருந்தது. இரண்டாவதாக யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் அயர்ந்து தூங்கினான். அதாவது அந்த இடத்துல அவனுக்கு நிம்மதி கிடைத்தது, அதனால தூங்கினான். பாருங்க, அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ நிம்மதியாக உறங்குகிற இந்த பூமி உனக்கு சமாதானத்தின் பூமியாக இருக்கும், அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமானது கர்த்தருக்காக காத்திருக்க வைக்கும், புது பலனை கொடுத்து. கர்த்தர் அந்த வார்த்தை தண்ணி வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சந்ததி நாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக நம்மை பிடித்தாரோ, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக அவர் அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கை காரணம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் புது உடன்படிக்கை கத்தத்தினாலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நாம பலிக்கும். அதே போல பாருங்க, 29வது வசனத்தை வாசிங்க, 29 அதிகாரத்தை வாசிங்க. 1 யாக்கோபு பிரயாணம் பண்ணி சீர்திசையாரின் தேசத்தில் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பெண் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை நிறுந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன் நாகோரின் குமாரன் ஆகிய நாபானை அறியீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாய் இருக்கிறான், அவன் குமாரத்தி ஆகிய ராகேல் இதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். பாருங்க, அவன் லாபம் போய் சேர்ந்தான். பாருங்க, கர்த்தர் அங்கே சுருக்கமாக சொல்றேன், ஒவ்வொரு முறையும் அவன் கடுமையாக உழைத்தான். அங்கே போய் இந்த லாபானுடைய
மகளை திருமணம் செய்த முயற்சிதான். லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் 12 வருடங்கள் என்ன செய்தான்? உழைத்தான். பசங்க பாருங்க, அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரை லாபானிடத்திலே கடுமையாக உழைத்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கடுமையாக உழைத்தான். 12 வருஷம் மாத்திரமில்லை, அவன் பல ஆடு மேய்ப்பதற்கு சரியான வேலை. உங்களுக்கு தெரியும் சிலருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மந்தை, நாம நினைப்பது போல 10-15 ஆடுகள் இல்லை, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான். பார்த்துக்கிட்டேன். அங்கே கர்த்தர் அவன் காத்திருந்தபடினாலே, ஆமானிடத்தில் அவன் காத்திருந்தபடினாலே ஒவ்வொரு முறையும் அவனை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க 31:1 வாசிங்க. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு அவள் கற்பதற்கு மரணியாய் இருந்தாள். கற்பனையாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தறினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவளுக்கு பாருங்க. அது மாத்திரமல்ல, அவளுக்கு லாபான் சம்பளத்தை நியமித்த போது கருப்பும் வெள்ளை வலையுமான ஆட்டுக்குட்டிகள் உனக்கு சம்பளமாக இருக்கு சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு கருப்பும் வலியுமான ஆட்டுக்குட்டிகளை ஈடுபடி செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாக்குத்தத்தம் எப்படி வேலை செய்திருப்பாங்க? நாம் சைட்டில் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நாம் எந்த வேலை செய்கிறோமோ அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த வேலை செய்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது. நான் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்றவில்லை. நான் செய்கிற வேலை சாதாரண வேலையாக வந்தாலும் அதிலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் தருவார். ஏனென்றால் நான் வாக்குத்தத்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக எனக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதே போல ஆபிரகாமுடைய சந்ததியாக நாம் விசுவாச சந்ததியாக இருக்கிறோம். அந்த விசுவாச சந்ததியை கர்த்தர் நினைவு கூர்வார். ஹல்லேலூயா. அதனால் நாம் எங்கே வேலை செய்தாலும் அங்கே கர்த்தர் சொல்வார், நீ வாழாகாமல் தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் பேராயிருப்பாய். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அடுத்ததை பார்க்கிறோம். எலும்பு கர்த்தருக்கு காத்துல புதுபலன் இருந்து எழும்பி பிரகாசிக்கிறது. ஆமென். பாருங்க, நாம் எப்படி எழும்பி பிரகாசிக்கலாம்? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி நாம் என்ன செய்யலாம்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்ப நாம் எழும்பி பிரகாசிக்கிறது பற்றி சிந்திக்கணும். அநேகர் ஆண்டவர் என்னை எப்போ உயர்த்துவாரோ, என்ன இது ஒன்று வரும், அப்போ நாங்கள் செய்ய வேண்டும் என்று அயர்ந்து விடுவார். ஆண்டவர் சொல்வார், எழும்பி புதுமரன் கழுகளை போல செட்டைகளை அடித்து எலும்பு கழுகு செட்டைகளை அடித்து அதுவாய் எழும்புவது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமே. அப்ப கர்த்தருக்காக நாம் யோசிப்பை நாம் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, அவன் எல்லா காரியம் காத்திருந்தான். தன் சகோதரர்கள் நிமித்தம் அவன் வஞ்சிக்கப்பட்டதுனாலே அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்திலே ஒரு மனுஷன் தான். அங்கே அவனுக்கு சோதனை வந்தது. பொறுமையாக இருந்தான். சிறைச்சாலைகளை போட்டார்கள். அங்கேயும் என்ன செய்தான்? பொறுமையாக இருந்தான். கர்த்தரை விடவே இல்லை. ஏனென்றால் யோசேப்பு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது உங்கள் மேலே இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே அது ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்தும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஏனென்றால் நீங்கள் என்ன நினைச்சிருக்கணும்னா, தேவனுடைய உடன்படிக்கை என் மேலே இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. நான் உலகத்து மனுஷர்களை சாதாரண பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால் நான் நீதிமானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துடைய பாவங்களை கழுவி இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. அதனால் இன்று என்னை என்ன செய்யலாம்? என்னை அற்பமாக எண்ணலாம். என்னுடைய ஆரம்பத்தை குறித்து அநேகர் அற்பமாக எண்ணலாம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பு மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டான். தன் சகோதரனாலே குழியிலே தள்ளப்பட்டான். அவன் வேலையை பார்த்த எஜமானத்தில் கீழ்த்தரமான ஒரு பலியை அவன் மேலே தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில் வைத்தார்கள்.
ஆனால் கர்த்தருடைய யோசேப்பு ஒருவேளை அதனுடைய வாக்குத்தத்தை குறித்து அயர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது ஒரு நாளும் அயர்ந்து போகவே போகாது. அது உங்களை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய வாக்குத்தத்தம் உன்னை நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அது என்றைக்கு பலிக்கும் சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் அது பலிக்கும். ஆசீர்வாதம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன் மேல் குதித்து உன்னை முந்தி கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். பாருங்க, ஆண்டவர் அந்த யோசேப்பு கடைசியில் பாருங்க, அந்த பார்வோனாலே ஒரு சொப்பனம் காணப்பட்டு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கர்த்தர் போதித்தார். அவனை எப்படி எழும்பி பிரகாசித்தான் பாருங்க. எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினான். அல்லேலூயா. எகிப்து தேசத்திற்கு எப்படி மாறினா? ஒரு அதிகாரியாக தேவன் மாற்றினான். அதான் எழும்புதல். ஆரம்பம் அற்புதமாக தாங்க இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்திட்டார்னா ஒருவனும் உங்களை அண்ணாந்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றார், இந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, கழுகு வயது வந்தவுடனே சிறகுகள்லாம் உதிர்ந்து பறக்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே அது வயதாகிவிட்டது என்று கவலைப்படாது, எனக்கு பலன் இல்லை என்று கவலைப்படாது. அது என்ன செய்யுமா? ஒரு பாறையின் மேலே ஏறி நின்று நல்ல வெயிலில் நிற்கும். அவருடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போகிற வரைக்கும் நிற்கும். அந்த வெயிலில் நின்று காத்திருக்கும். எதுக்காக காத்திருக்கும்? மறுபடியும் சிறகுகள் விளைப்பதற்காக அது காத்திருக்கும். ஆமென். அதான் அந்த ஆண்டவர் கழுகை சொல்கிறார். பாருங்க, அந்த பாறையின் உச்சியில் வெயிலில் நின்று கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் அது நின்று சிறகுகள் முளைத்த உடனே எலும்பி பிரகாசிக்கும். அல்லேலூயா. சிறகுகளை முளைத்தவர்கள். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருங்கள். சிறகுகள் முளைக்கிற வரைக்கும் காத்திருங்கள். முளைத்த உடனே எலும்பி பிரகாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய இந்த மாதத்தில் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து உயரே எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் இறைப்பில் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படிங்கிறபடி பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறாக. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தி காத்து கிருபையில் முடிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.